புதினா மல்லித்தழை சாதம் செய்யறதுக்கு 2 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி மல்லி இலை, அதோடு 3 பெரிய பச்சை மிளகாய், அப்புறம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பூண்டு, இஞ்சி, தேங்காய் இதெல்லாம் எடுத்து அதெல்லாம் சேர்த்தி அரைச்சாச்சு. அப்புறம் ஒரு கடாயில் ஆயில் சேர்த்திட்டு சீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைத்த விழுதுகளையெல்லாம் சேர்த்திட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் சிறிதளவு புளி தண்ணி ஊற்றி நல்லா கொதி விட்டு கிளறி விட்டுக்கலாம். அதோட உப்பு சேர்த்தி கலர் கூட்டி கொடுக்க மஞ்சத்தூள் சிறிதளவு, அப்புறம் மிளகாய்த்தூள் காரம் வேணுங்கிற அளவுக்கு சேர்த்திக்கோங்க. அவ்வளோதான். இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்புறம் தாளிப்பு கரண்டியில் சிறிதளவு எண்ணெய் விட்டு அதில் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளித்து கொட்டிக்கலாம். அப்புறம் நல்லா கொட்டி கலர்னதுக்கப்புறம் முந்திரி பருப்போ நிலக்கடலையோ வேணுங்கிறவங்க சேர்த்திக்கலாம். நான் நெய்யில் முந்திரி பருப்பை வறுத்து சேர்த்திக்கிட்டேன். வேணுங்கிறவங்க நிலக்கடலையை கூட வறுத்து சேர்த்திக்கலாம். சூப்பராக இருக்கும். சாதத்தில் நல்லெண்ணெயை சேர்த்தி இதையும் சேர்த்தி கிளறி வச்சு சாப்பிடுங்க. ஒரு பருக்கு சாதம் கூட மிஞ்சாது. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.